ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோக்பூ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஃப்ளாட் ஹெட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்து அவங்களோட தலையோட பின்புறத்தில் தட்டையாக இருக்கும். இது வர்றதுக்கான காரணங்கள் என்ன, இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் எப்போதுமே ஹெல்த்தியான ஃபுட் பற்றி தான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். குழந்தையோட தலை பிறக்கும்போது 13.5 இன்ச் இருக்கும். அவங்களோட உடம்பை விட அவங்களோட தலை தான் பெருசாக இருக்கும். குழந்தையோட தலை ஒரு 8 எலும்புகளால் ஆனது. இதுதான் நம்ம கபாலம்னு சொல்லுவோம். இது பிறக்கும் போது இந்த 8 எலும்புமே தனித்தனியாக தான் இருக்கும், அதாவது கேப் இருக்கும். நம்ம கூட பார்த்துருப்போம், குழந்தைங்களோட தலையில உச்சிக்குழி இருக்கும், அதெல்லாம் ஒரு கேப் தான். இது குழந்தை வளர வளர இந்த 8 எலும்புமே ஜாயின் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாசத்துல இருந்து 18 மாசம் வரைக்கும், 1.5 வயசு வரை இந்த எலும்பு எல்லாமே ஜாயின் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலை பின்புறத்துல தட்டையா இருக்கும். இது இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நார்மல் டெலிவரி அப்போ குழந்தை தன்னையே புஷ் பண்ணி தான் வெளியில் வரும். அவங்களே அழுத்தி தான் வெளியில் வரும்போது அது தட்டையாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்போது ஏதாவது கிரிட்டிக்கலாக இருந்ததுன்னா டாக்டர்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கம்பி போட்டு எடுப்பாங்க. அப்போ அந்த டைமிங்லேயும் குழந்தையோட தலை பின்புறத்தில் தட்டையாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சி செக்ஷன்லேயுமே சில குழந்தைங்க அந்த மாதிரி தான் தலை பின்புறத்தில் மட்டும் கொஞ்சம் தட்டையாக இருக்கும். இது ப்ராப்ளம்லாம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 9 மாதத்துலேருந்து 18 மாதம் வரை டைம் எடுக்கும் அந்த எல்லா எலும்புமே ஜாயின் ஆகிறதுக்கு. ஸோ அதுவாகவே சரியாயிரும், தட்டையாக இருந்தாலும் சரியாயிரும். இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அவங்க தலையை அப்படியே அந்த சேம் பொசிஷனில் அதே தட்டையாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் உருண்டையாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ குழந்தையோட தலை தட்டையாக இருந்தால் நம்ம எப்படி உருண்டையாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, குழந்தைங்கள தொட்டிலில் தூங்க வைக்கணும். வேஷ்டிலேயோ இல்லை சேலையிலையோ நம்ம தொட்டில் கட்டுவோம் இல்லையா, அந்த தொட்டிலில் குழந்தைங்கள தூங்க வைக்கணும். அந்த காலத்துலலாம் அதனால தான் தொட்டிலில் தூங்க வைப்பாங்க. குழந்தையோட முதுகெலும்பும் அவங்களோட தலையும் நல்லா உருண்டையாக மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் தொட்டிலில் மெயினாக தூங்க வைப்பாங்க. அடுத்த பாயிண்ட்டு, நம்ம குழந்தைங்களுக்கு தலையில் ஆயில் மசாஜ் பண்ணும்போது நம்மளோட உள்ளங்கையில் ஆயிலை வச்சுட்டு அந்த உள்ளங்கையை வச்சு குழந்தைங்களுக்கு மெதுவாக மசாஜ் பண்ணி விடணும். குழந்தையோட தலை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா மெதுவாக மசாஜ் பண்ணாலே போதும். அடுத்த பாயிண்ட்டு, நம்ம ஃபீட் பண்ணும்போது குழந்தையோட தலை நம்மளோட முழங்கையில் இருக்கும்படியாக நம்ம ஃபீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு 1 ஹவராது, ஒரு நாளைக்கு 1 ஹவராது குழந்தைய பாயில் படுக்க போடலாம். அவங்களோட தலை அந்த பாயில் அழுத்துறதுனாலையும் அவங்களோட தலை உருளும். இல்லை வெறும் தரையில் கூட நீங்கள் படுக்க போடலாம். குழந்தையோட தலை வெறும் தரையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி படுக்கும் போதும் தலை அங்கே இங்கேயும் உருளும் போது அந்த தட்டையான ஷேப் மாறி உருள ஆரம்பிக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு பில்லோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு காட்டன் துணியில் கொஞ்சமாக கடுகு போட்டு அதை நல்லா கட்டி பில்லோ மாதிரி அவங்க தலைக்கு வைக்கும் போதும் அது சாஃப்டாகவும் இருக்கும். அவங்களோட தலை அங்கே இங்கேயும் உருளவும் செய்யும். குழந்தைங்க பாயிலையோ இல்லை தரையிலையோ படுத்துருக்கக்கூடிய அந்த 1 ஹவருமே அவங்க விளையாடுற மாதிரி பார்த்துக்கணும். அவங்க தலையை சுற்றி பில்லோ வைக்கிறது இல்லை டாய்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணணும். அப்படின்னா ஒரே பொசிஷனில் அவங்க படுத்திருக்கும் போது இன்னும் ப்ரெஷர் கொடுக்கும்போது தலை தட்டையாக தான் மாறும். அப்படி பண்ணாமல் ஏதாவது சவுண்டு டாய்ஸு இல்லை மூவிங் டாய்ஸ் அந்த மாதிரி நம்ம காமிக்கும் போது அவங்க தலையை திருப்பி திருப்பி பார்க்கும்போது தலை உருண்டையாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பேபி கேர், பேபி ஃபுட் ரிலேட்டடாக எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆரோக் போத் சேனல், ஆரோக்கியத்தின் தேடல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.